பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழனி கிட்ட போயிட்டு முத்துவேல் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நாங்க வந்து உன்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுன்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அந்த பாண்டியனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி விற்கிற பொண்ணோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்றதை நீ நினைச்சு பார்த்தியா? அவன்லாம் ஒரு ஆளா? உன் அண்ணனை நம்பி நீ வாடா, உனக்கு மகாராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. வேண்டாம், ஏன் மச்சான் எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு எது நல்லது எது கெட்டது அது எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கேட்பேனே தவிர நீங்க சொல்றது எல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன், அது முடியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. இதை கேட்டதுமே என்னடா வாய் கொழுப்பு உனக்கு அதிகமாயிடுச்சா? அப்படி கூட வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு போயிடுறாங்க பழனி. உடனே முத்துவேல் வந்து உனக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீ வந்து இல்ல நான் போயிட்டு கிணத்துலதான் உழுவன்னு தெரிஞ்சா அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே பாண்டியன் உன்னுடைய அண்ணன்களா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவன் மட்டும் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் நினைச்சா எப்படிப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி உன்னால வந்து நிறுத்த முடியும்டா. நீ கவலைப்படாத இரு, இன்னும் எண்ணி 5 நாள்ல உனக்கு கல்யாணம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.